லங்காவோ ஊடக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். உலகளாவிய ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம், மதுரோ கைது செய்யப்பட்டு வெனிசுலா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு விடயம். வெனிசுலாவுக்கென்று தற்போது புதிதாக ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் முடிவை அடுத்து அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா வெனிசுலாவில் ஒரு நிழல் அரசாங்கத்தை தான் அமைத்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எவ்வாறாக உலகம் முழுவதும் பரபரப்பாய் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த விடயம் தொடர்பில் ஃபேஸ்புக், அதாவது முகப்புத்தகத்தில் ஒரு பதிவொன்றை பார்த்தோம். அந்த பதிவை நாங்கள் உங்களுக்காக தொகுத்து தருகிறோம். அதாவது ஜனாதிபதியை கைது செய்ததில் இருக்கின்ற மர்மம், வரலாற்று படிப்பினையை மதுரோ மறந்திருக்கிறாரா என்ற தலைப்பில் தான் அந்த பதிவு ஆரம்பமாகி இருந்தது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ உண்ணுகிற உணவிலிருந்து அனைத்தையும் கண்காணித்து நேரம் குறிக்கப்பட்ட பின்புதான் அவரை தூக்கினோம் என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். இதிலிருந்து என்ன புரிகிறது? அவர் எவ்வாறு எங்கிருந்து கண்காணிக்கப்பட்டார் என்பதுதான் கேள்வி. அமெரிக்கா தனது வரலாற்றில் ஒருபோதும் நேரடியாக போர் செய்து எதனையும் சாதித்ததில்லை. குறுக்கு வழியில் சென்றுதான் அவர்களது இலக்கை அடைவார்கள். உலகில் எந்த மூலையிலாவது ஒருவர் இலக்கு வைக்கப்பட்டால் அவருக்கு அருகில் உள்ளவர்களுக்கு போதிய விலை நிர்ணயிக்கப்படும். உலக வரலாற்றில் ஏராளமான அரசு தலைவர்கள் அமெரிக்காவினால் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததும் அதில் இலக்கு தவறியவர்களும் இருக்கிறார்கள். சதாம் ஹுசைன், கடாபி, சிரிய அதிபர் பசர் அல் அசாத், சூடான் ஜனாதிபதி ஓமர் அல் பசீர் போன்ற தலைவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர்களை கொலை செய்வது அல்லது கடத்துவது போன்ற அமெரிக்காவின் எந்த திட்டங்களும் பலிக்கவில்லை. இவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது தங்களது பாதுகாப்புக்காக நிலையான இருப்பிடங்களில் வசிக்கவில்லை. அரண்மனையில் வசிப்பது போன்று மக்களுக்கு தெரிந்தாலும் நம்ப முடியாத இடங்களில் திடீரென பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். 1986 லிபிய அதிபர் கடாபியை இலக்கு வைத்து நள்ளிரவு வேளையில் தலைநகர் திரிபோலி ஆகிய நகரங்கள் மீது அமெரிக்கா நடத்திய திடீர் விமான தாக்குதலில் கடாபியினுடைய மகள் ஹனா கடாபி உயிரிழந்ததோடு அவருடைய குடும்பத்தினர்கள் காயமடைந்தனர். இது வரலாற்று பாடம். ஜனாதிபதி மதுரோவுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அவர் தனது பாதுகாப்பு விடயத்தில் அருகில் இருந்தவர்களை அதிகம் நம்பியது முதல் தவறு. பல மாதங்களாக வெனிசுவேலா கடற்பரப்பில் அமெரிக்க படைகள் நிலை கொண்டு கண்காணித்து வந்ததுடன் எந்த நேரமும் அமெரிக்கா போர் தொடுக்கலாம் என்ற பதற்றம் நிலவிய நிலையில் தனது உத்தியோகபூர்வ ஆடம்பர இல்லத்தில் வசித்து வந்தது மகா முட்டாள்தனம். ஜனாதிபதி மதுரோவும் அவரது மனைவியும் படுக்கை அறைக்கு சென்ற பின்புதான் படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் ஜனாதிபதி மதுரோ பற்றிய துல்லியமான தகவல்களை CIA வழங்கி இருந்தது யார்? இந்த படை நடவடிக்கையில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? ஜனாதிபதியின் மெய்காப்பாளர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? ஏன் படை அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை? அனைத்தும் மர்மமாகவே இருக்கிறது. இன்னும் காலங்கள் சென்ற பின்புதான் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இந்த ஃபேஸ்புக் பதிவு முகமது இக்பால் என்பவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு லங்காவோ ஊடகம் சார்பாக நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.